எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இல்லையா? நான் உங்களை கேட்கலாம், அவங்களை கேட்டிருக்கேன். நல்லா இருக்கீங்களா? ஏன் இப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க? கையெல்லாம் தட்டக்கூடாது அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? இது நம்ம ஊரு, நம்ம திருவிழா, நம்ம தான் கையை தட்டி உற்சாகப்படுத்தலாம். தட்டி விடுங்க பாப்பங்க ஐயா. அடடா அடடா அடடா, ஒவ்வொரு பாட்டு முடிஞ்சவொன்னு இதே மாதிரி தட்டினீங்கன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா தினந்தோறும் கச்சேரி, நீங்கள் தட்டலாம் பின்னாடி போய் தூங்கி தொலைச்சிருவாங்க. அதனால ஒவ்வொரு பாட்டும் முடிஞ்சவொன்னே கத்த விடாம கையை தட்டி வைங்க. கிராமியத்துக்கு போயிடுவோமா? அடடா அடடா. இசை நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கொண்டிருக்கும் திமுக கழக எம்எல்ஏ முத்துராஜா அவர்களை வருக வருக என அன்போடு கலைக்குள் சார்பில் ஊர் பொதுமக்கள் சார்பு வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இந்த இசை நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் வை முத்துராஜா அவர்களை டாக்டர் வை முத்துராஜா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த இசை நிகழ்ச்சியை வாய்ப்பளித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய சிங்கைவாழ் இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது புதுகை SM சண்முகம் கலைக்கும் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தயவு செய்து சாப்பிட்ட உலகம் சீக்கிரம் வாங்க. ஆமா, ஆளுகள்லாம் என்கிட்ட கேட்கிறாங்க, என்னப்பா உங்க ஊர் பொட்டக்காடா கிடக்கு? ஆமா, ஒத்துழைப்பு தருமாறு உங்களை அன்போடு கேட்டு அப்படி உள்ள வந்தெல்லாம் பாடுவோம், நல்லா ஆடி உற்சாகப்படுத்துங்க. உள்ள போலாம்ல ஐயா? உங்க ஊரு கையை தட்ட சொல்லுங்க. கையை தட்ட மாட்டேன்றாங்க, நாங்க பாட மாட்டோம். சம்பளம் கேட்க மாட்டீங்களா? கை தட்டு. ஆமா, நல்லா ஜோரா கை தட்டுங்க. அப்படி ஆமா, கை தட்டி அப்படி எங்க நீங்க சொல்லுங்க. பங்காளி நல்லா தட்டுங்க, மாமா சின்ன தட்டுங்க. அப்படி உங்க ஆளுகளை சொல்லிட்டீங்க அப்படிதானே? இப்ப எங்க ஆளை தட்ட சொல்றேன் பாருங்க. எங்க ஆளை யாரெல்லாம் தட்டுவோம்? டார்லிங் தட்டுங்க பாப்பா. அது யாரு? எது அவருக்கு பின்னாடி பாத்துக்கிட்டு இருக்காரம்மா. நீ வேற போட்டி வந்துட்டாரு இவரு. அதனால இதெல்லாம் ஆட்டத்துக்கு சேர்த்து தட்டி விடுங்க மக்களே, நமக்காக தான். பாத்துக்கங்க ஐயா, போங்க, டீ வந்துருச்சு. மனசுக்குள்ள மாமா மக ஆசை மனசுக்குள்ள மாப்பிள்ளையோட ஆசை அவ மாலையிடும் பேச யாரது? இருந்து வந்தேன். சரி எவ்வளவு அழகா இருக்காரு. மீசைய பார்த்தேன், கூட பார்க்கல. மீசைய தான் பாத்தீங்களா? பளிச்சு தெரிஞ்சுச்சு. நல்லா இருக்கா? பளிச்சு. நீங்க ஆமா, இங்க இருந்து பார்க்கும்போது கிளார் அடிக்குது இல்ல? அப்ப இவர்தானே அழகரே. மீசை வச்ச ஆம்பளவே அழகனே. அதனால ஆளுலயே அத்தை வந்திருக்காங்களோ? ஐயோ, வந்திருக்காங்களா? குழவிக்குள்ள தூக்கி தலையில போட போறா. அங்கே உட்கார்ந்திருக்காங்களா? ஒண்ணும் பிரச்சனை வராது. அதெல்லாம் வராதாப்பா. போப்பா, அப்படி லவ் பண்ணலாம். மாமனாரா? ஆளுலகே அழகா தாண்டி அருகு மீசை கார தாண்டி இவர் ஆளுலகே அருகு மீசை கார தாண்டி
பார்த்தேன்ப்பா. யார? இந்த கூட்டத்திலேயே. கூட்டத்திலேயே சுத்திலும் பெண்கள் கூட்டமா இருக்கு. ஆமா. நீங்க என்ன காவலா? காவலா? ஏன் தூக்கிட்டு போயிருவாங்களா? பின்ன வேணாமா? அவங்களுக்கு காவலா? பின்ன வேணாமா? காவலுக்கு ஆளு வேணாமா? சுத்தி பார்த்தேன். குங்குமம் போட்டு அழகா இருக்காரு. நீ காவக்காரே கடத்திட்டு போயிருவ போலவே. எல்லாம் பண்ணுவோம்ல. இன்னைக்கு இவர்தான் என் டார்கெட். கோடுபட்ட சட்டை வேற போட்டிருக்காரு. டார்கெட்டா டார்லிங்கா? எல்லாமே அவர்தான். அடடடடா. குங்கும போட்டுக்காரே குறும்பு செய்ய சேட்டக்காரே. ஏ மச்சான் குங்கும போட்டுக்காரே குறும்பு செய்ய சேட்டக்காரே. இது கொண்டையல்ல இல்ல புள்ளிகையிலே. புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா அவர்களை விழாக்குழு சார்பாக மகளது கலைக்குழு சார்பாக வருக வருக நாம் கூட வரவேற்கிறோம். ஊர் இளைஞர்கள் பெரியவர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு விழாக்குழு சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். மரியாதையை செலுத்தும் மனமாக ஊர் இளைஞர்கள் பெரியவர்கள் அனைவரும் விழா மேடைக்கு வருமாறு விழாக்குழு சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். நமது சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வை முத்துராஜா அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக கௌரவிக்கப்படுகிறது. விழாவிற்கு வருகை தந்திருக்கும் கவிநாடு மேலப்பட்ட தலைவர் அன்பு சகோதரர் மணி அவர்களுக்கு பொன்னாடை பூத்தி கௌரவித்தார். முத்துராஜா அவர்களுக்கு 37வது நகர்மன்ற உறுப்பினர் எம் மகேந்திரன் MC அவர்கள் பொன்னாடை பூத்தி கௌரவப்படுத்துகிறார்கள். வருகை தந்து சட்டமன்ற உறுப்பினர் வை முத்துராஜா அவர்களை கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இசை நிகழ்ச்சிக்கு வருகை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு மேலவட்ட தலைவர் எம் மணிகண்டன் சூர்யா அவர்கள் கலைக்குழு சார்பிலே ஊர் பொதுமக்கள் சார்பிலே மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தயவு செய்து இளைஞர்கள் அப்படி முன்னாடி வாங்க, நீங்க ஒத்துழைப்பு கொடுத்தா இசை நிகழ்ச்சி சிறப்பா இருக்கும் என்பதை அன்போடு சொல்லி இசையரங்கிலே தொடரக்கூடிய படலாக அருமை சகோதரியா கொண்டு விடுவாங்க. வேணாம் சகோதரி இன்னைக்கு இப்படி மேடைக்கு மேடை மாத்தினா டைவர்ஸ் ஆயிரும். ஐயா காடை காவி. ஐயோ எங்க விட்டேன்? அங்கதானா? இவர்ட்ட விட்டேன். குங்கும பட்டுக்காரே குறும்பு செய்யும் சேட்டக்காரே. குங்கும பட்டுக்காரே குறும்பு செய்யும் சேட்டக்காரே. காமெடி பண்றீங்களா? பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இப்பதானே சொன்னீங்க திருச்சியில போய் பாத்துக்குவோம். பிடிச்சிருக்குன்னு சொன்னா வீட்டுல சோறு கிடையாது. அதெல்லாம் கண்டுக்காதே, அவெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க. தெரியாம சொல்லுங்க. பிடிச்சிருக்காப்பா மனசுக்குள்ள மாமா மகன் ஆசை ஆசை, மனசுக்குள்ள மாமா மகன் ஆசை ஆசை, அவன் வாழ இடதேதியே தான் பேச பேச. ஏ மனசுக்குள்ள மாமா மகன் ஆசை ஆசை, அவன் வாழ இடதேதியே தான் பேச பேச.
இல்லையா? ஐயா, போன சொல்லுங்க. வருஷம் சொல்லுங்கம்மா. நார்த்தாமலைக்கு பாட வந்திருந்தேன். சரிங்க அத்தை. என் நம்பர் வந்து ஒருத்தர் வாங்கினாரு. எங்க இன்னொரு டைம் சொல்லுங்க. நல்லா சொன்னீங்க. இப்ப எங்க நார்த்தாமலைக்கு அதே ஒருத்தர் மூமெண்ட்ல வந்திருந்தாரு. அட அட பேரல திரும்புற மாதிரி இருக்கும். ப்ளூ ம், கலர் இதே கலர்ல தான் வந்திருந்தாரு. இருக்கும் பேரலாம். அப்படி இருக்குமா? கொஞ்சம் ஒல்லியா இருக்காது, குண்டா இருக்காது, அப்படிதான் இருந்துட்டு போகட்டும். இருந்துட்டு அதெல்லாம் அப்புறம் நம்ம பேசிப்போம். சரி. வந்திருந்தாரு, என் நம்பரை வாங்கினாரு. வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணாரு, மெசேஞ்சர்ல மெசேஜ் பண்ணாரு, அப்படி இப்படி அந்தா இந்தான்னாரு. ஏன் 6 மாசத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணாரு. என்ன பண்ணாரு? எனக்கு கல்யாணமான்னாரு. ஐயோ, அங்க உடைஞ்சதுதான் இப்படி மெலிஞ்சு போயிட்டேன். மெலிஞ்சு போயிட்டு. ஆமா, பார்த்தாவே தெரியுது. அங்க இருந்து வண்டியில இருந்து இறங்குனல. சரி. அவரே வந்தாரு. அவரே வந்தாரா? பிக்கப் பண்றதுக்கு தான். பிக்கப் பண்றதுக்கா? 2 குழந்தையோட வந்தாரு. அதனால ஏன் மச்சான் இங்கதான் இருக்காரு. எங்க பாடுறவனு பக்கத்துல வருவாரு பாரு. எங்க பாப்போம் பாடு. கல்யாண ஆசையில காத்திருக்க வச்சு போட்டான். எங்க இருக்காரு? அந்த பாருங்க, கனகாம்பர கலர்ல ஷர்ட் விசில் அடிக்கிறாரு பாருங்க எனக்காக. அடடடடடடா. அவர்தான். அவரேதானா? எப்படி இருக்காரு? அழகா இருக்காரா? சூப்பரா இருக்காருமா. அவர் கல்யாண ஆசையில காத்திருக்க வச்சு போட்டான். நெஞ்சுக்குள்ள கர்வமுள்ள எத்தனை பேரு? அதெல்லாம் கணக்குல சொல்லாதீங்க மாப்ள. சரி. அங்க சுத்தி இங்க சுத்தி கச்சேரி ஓனர்ட்ட வந்தேன். ஓனர்ட்டே வா. ஆமா. Dress பத்தியில எப்படி இருக்கு இன்னைக்கு? ஜிகு ஜிகு ஜிகு. மச்சானுக்கு சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா. அதனால தான் அவர்ட்ட வந்தேன். சரி. அட டெய்லி டேட் கொடுப்பாருன்னுப்பா. எங்க கொண்டு கொடுத்தாரு? எங்க கொண்டு கொடுத்தாரு? ஆத்தங்கரக்குளையும் குளத்தங்கரக்குளையும் கூட்டிக்கிட்டு போய் எங்க சக்தி மச்சான் மாதிரி இருந்துகிட்டு குழந்தை போயிடும். உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். அது அவரையுமா? ஆமா, அவர் அப்புறம் மூக்காய் போடும்போது. சரி சரி. கூட்டிக்கிட்டு போய் ஆத்தங்கர தோப்புக்குள்ள அந்தி சாயும் நேரத்திலே அவர் நான் ஆத்தங்கர தோப்புக்குள்ள அந்தி சாயும் நேரத்திலே மறுமையிலே ஆசையோட கைதட்டி மனமார்ந்த நன்றி தொட்டு